வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த உண்டியல் அமௌண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் போகிறதுக்காக இந்த அமௌண்ட் சேர்த்து வச்சுருந்தேன். இது ஒரு நாள் 2 நாள் கனவு இல்லை, 5 வருஷ கனவு திருச்செந்தூர் போகணுன்றதுக்காக. ஆனால் என்ன முருகர் கூப்பிடவே இல்லை. அதுக்கப்புறம் ஒருத்தர் சொன்னாங்க, நீங்கள் உண்டியல் அமௌண்ட் சேர்த்து வைங்க, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் முருகர் உங்களை தானாக கூப்பிடுவாருன்னு. அதே மாதிரி அதிலேருந்து அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா எங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு கரெக்டாக இருந்தது. அந்த அமௌண்ட் வந்தவுடனே எங்களுக்கு கண்டிப்பாக முருகர் அழைப்பு கொடுத்தாரு. அதேமாரி டிக்கெட் புக் பண்ணி அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க செவ்வலரி பூ பறித்து என் கையாலே மாலை கட்டி என்னோடய முருகருக்கு போட்டு அழகு பார்க்கணுன்றதுக்காக என்னோடய கையாலே அந்த மாலை கட்டி எடுத்துகிட்டு போனேன். அன்றைக்கி நைட்டே நாங்கள் கிளம்பிட்டோம், டிக்கெட் புக் பண்ணி கிளம்பிட்டோம். மறுநாள் காலையில் 6 மணிக்கெல்லாம் திருச்செந்தூர் போயிட்டோம். 6 மணிக்கு போனோடனே கடலில் குளிச்சுட்டு தானே சாமி பார்க்க போகணுன்றதுக்காக கடலில் குளிக்கிறதுக்காக போனோடனே பார்த்திங்கன்னா அந்த சன்ரைஸ் இருந்தது. அதை பார்த்தோன்னே ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. முருகர் நமக்கு நல்ல தரிசனம் கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கை இன்னும் அதிகமானது. அதுக்கப்புறம் கடலில் குளிச்சுட்டு நாழிக்கிணறில் குளிக்க தான் ரொம்ப டைம் ஆகிடுச்சு. கடலில் குளிச்சுட்டு நான் போய் பூமுடி கொடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் நாழிக்கிணறில் ஒரு 2 மணி நேரம் லைனில் வெயில், சரியான வெயில், 2 மணி நேரம் லைனில் நின்று இருந்து அதுக்கப்புறம் நாழிக்கிணறுலையும் குளிச்சுட்டு ரூமுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாமி பார்க்குறதுக்கு வந்தோம். கூட்டம் அந்தளவு இல்லை, இருந்தாலுமே 2 மணி நேரம் ஆச்சு நாழிக்கிணறில் குளிக்கிறதுக்கே. அதுக்கப்புறம் நாங்கள் வெளியில் வந்து அந்த பொட்டெல்லாம் வைப்பாங்க இல்லைங்களா, அதெல்லாம் வச்சுட்டு சாமி பார்க்குறதுக்காக போயிட்டோம். என்ன ஒரு வேண்டுதல் இருந்தது, அந்த வேண்டுதலை நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறம் சாமி பார்க்குறது நாங்கள் 100 ரூபா தரிசனத்தில் தான் போயிருந்தோம். முருகர் எங்களுக்கு சிறப்பான தரிசனம், ராஜ அலங்காரத்தில் அந்த சிரித்த முகத்தோட மனசார நல்ல தரிசனம் கிடச்சிது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவ்வளோ நாள் இது பண்ணதுக்கு இதுக்காக தான் முருகர் இவ்வளோ நாள் எங்களை வெயிட் பண்ண வச்சுருக்காரு அப்படின்றதுக்காக சந்தோஷப்பட்டு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் மயில் எல்லாமே பார்த்து நல்லா சூப்பராக இருந்தது. அப்புறம் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா தங்கத்தேரை பார்த்துட்டு தான் நான் வீட்டுக்கு வருவேன்னு வீட்டில் சொன்னேன். வீட்லேயும் சரின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் டிக்கெட் பார்த்திங்கன்னா நைட்டு 7 மணிக்கு தான் புக் பண்ணியிருந்தோம். தங்கத்தேர் பார்த்திங்கன்னா 6 to 6:30 வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அன்னதானம் கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னு நான் முருகர்கிட்ட ரொம்ப வேண்டியிருந்தேன். அன்னதானம் பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட எவ்வளோ காசு இருந்தாலும் நம்ம எவ்வளோ இது பண்ணியிருந்தாலும் கோயில் அன்னதானத்துக்கு ஈடு வேறு எதுவுமே இல்லை, அது கிடைக்கணும், அது ஒரு கொடுப்பன புண்ணியம். அதுக்கப்புறம் தங்கத்தேரை கோயிலெல்லாம் சுற்றி வந்து தங்கத்தேரை பார்த்தோம். நல்ல தரிசனம் சூப்பராக இருந்தது. ரொம்ப மனசார ரொம்ப சந்தோஷத்தோடு வெளியில் வந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா முருகர் அருளால் எங்களுக்கு அன்னதானம் கிடச்சிது. அன்னதானம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோம். டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அது வேறு டைம் ஆகிடுச்சு, ஃபோன் பண்ணினே இருக்காங்களே. ஆனால் ஒரு முருகர் அருளால் அந்த அன்னதானம் எங்களுக்கு கிடச்சிது. நிம்மதியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வர்றதுக்கே எனக்கு மனசு இல்லை, என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, போய் தானே ஆகணும் அப்படின்றதுக்காக தான் கிளம்பணும். அப்புறம் அந்த கருணை கடலே கந்தா அந்த ஸ்டாச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆசை, அந்த ஸ்டாச்சுலாம் பார்க்கணும், என் அப்பனை பார்க்கணும், ரொம்ப ஆசை. என்னோடய ஆசை நிறைவேறிச்சு, நல்ல தரிசனம் கொடுத்தாரு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய லைஃப்பில் எல்லாமே நல்லா தான் நடக்கணும், எல்லோரும் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டியிருக்கேன். நம்ம முருகர் பார்த்திங்கன்னா உணராதவனுக்கு அவன் கடவுள், உணர்ந்தவனுக்கு அவன் நண்பன், என்ன சொன்னாலும் பொறுமையாக கேட்பான், எது கேட்டாலும் சோதித்த பின் கொடுப்பான் என் அப்பன் முருகன். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. நல்ல தரிசனம் கிடச்சிது, நானும் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். மன நிம்மதியோடு வீட்டுக்கு திரும்பியிருக்கேன். கண்டிப்பாக இன்னொரு வேண்டுதல் வச்சுருக்கேன். அந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் கண்டிப்பாக என் அப்பனை போய் நான் பார்ப்பேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.